எந்த உதவியும் ஒரு சதந்தானம் அரசாங்கத்தால் எங்களுக்கு தெரியல. வட்டுவாகலால் நாங்கள் வெளிக்கிட்டு வரும்போது ஒரு சொப்பிமை கொண்டு வந்த நாங்கள் உணர்வாழ்வு முகாமால் வெளிக்கிட்டு வரைக்குள்ள கையை வீசி கொண்டு தான் வந்தாங்க. அதுவும் கொண்டு வரையில. ஆனால் 15 நாளைக்கு ஒரு தடவை டிஐடி, அதாவது சிஐடி அல்ல டிஐடி வந்து பார்ப்போம். நான் ஒரு எழுத்தாளரும் கூட, சர்வதேச மட்டத்தில் எழுதி கொண்டிருக்கிற ஒரு எழுத்தாளர். எதிர்காலத்தில் இந்த போர் நடைபெறாது இருக்கத்தான் இந்த நல்லிணக்கத்தை பற்றி நாங்களே கதைச்சு கொண்டுக்கிறோம். ஆனால் இந்த நல்லிணக்கம் என்பது மனப்பூர்வமாக மனங்களினால் ஏற்படுத்தப்பட வேண்டியதை ஒழிய அரசியல்வாதிகளாலோ அரசியலாலோ ஏற்படுத்தப்படக்கூடியதா இல்லை. எங்களுக்குள்ள மனமாற்றம் பெற வேண்டும். இப்போ இவர்கள் சொல்றது போல சிங்கள மக்கள் எங்களுக்கு எதிரானவர்களா இல்லை. ஏனென்றால் நான் விடுதலை புலியாகவே வெளியால் வந்த பிறகு நான் கொழும்பு, அனுராதபுரம், இந்தியாவில் இருக்கிற சிங்கள ஊரெல்லாம் தனியாகவே போயிருக்கிறேன். ஒரு ஆட்டோ, ஒரு சிங்கள ஆட்டோ டிரைவர் என்னை ஏற்றி கொண்டு எனக்கு தெரியாத இடத்துக்கு வழிகாட்டி கூட்டிக் கொண்டு போகும்போது கூட நீங்கள் ஆரண்டும் போது நான் கிளிநொச்சி ஏங்கினேன். கிளிநொச்சி என்று சொன்ன போது அவர் அதுக்குள்ள கிளிநொச்சிக்குள்ள நான் சண்டைகளை பற்றி கேட்டு கொண்டு வந்தேன். வரும்போது நான் சொல்லிக்கொண்டு வரேன், இன்னும் அவ்வளோ தெளிவாக சொல்றீங்களா? நான் சொன்னேன், நான் விடுதலை புலி தான், புலியா இருந்தேன்னா எனக்கு அவ்வளோ தெளிவாக தெரியும் தானே அப்படின்னு. அவர் திரும்பி பார்த்துட்டு என்னை ஒரு கொஞ்ச நேரம் பார்த்து ஒரு கணக்கு ஏற்றிட்டு போட்டோ படிக்கிறார். நான் ஒரு பாக்கியம் செய்தனால் ஒரு புலியை சந்திச்சிருக்கிறேன். விடுதலை புலிகள் உரிமைக்காக தான் போராடினாங்க. இந்த உரிமைக்கான போராட்டத்தை சகல நாடுகளிலும் சகலம் செய்துதான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் மட்டும்தான் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று சொல்ற ஒரு சொல்லு பாவிக்கப்பட்டு கொண்டு வருது. இன்றைக்கு கூட அந்த பயங்கரவாதம் என்ற சொல்ல அரசாங்கத்தினுடைய எந்த அறிக்கையிலிருந்தும் கலக்கப்படவில்லை. இந்த பயங்கரவாதம் என்ற சொல்லி இருக்கும் வரைக்கும் எங்களுடைய அந்த மன எண்ணத்தில் வந்து ஆறுதலை நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது, எதிர்பார்த்து கொடுக்கவும் மாட்டோம். புனர்வாழ்வு முகாம்களிலிருந்து பெண்களை கடத்தி கொண்டு போய் பாலியல் மேலுறவுக்கு உட்படுத்தி ராணுவம் கெடுத்தது தனக்கு தெரியுமா? இவர் அதுக்கு பூந்துவா தவிர புனர்வாழ்வு முகாமிலிருந்து 2000 பெண்களுக்கு மேல நாங்கள் வெளியால் வந்திருக்கிறோம். புனர்வாழ்வு முகாமுக்குள்ள பெண்களுடைய பகுதிக்குள்ள ஆண்கள் வரவே முடியாது, வந்ததும் இல்லை. வெளியால கொண்டு போறதுன்னா 2 பெண் போலீசாரோட தான் வெளியால கொண்டு போய் தனியாக ஆங்கி வர மாட்டாங்க. போராளி என்று சொல்லாமல் எங்கேயாவது ஒழித்திருந்து பக்கத்து வீட்டுக்காரர்களாக காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டவர்களுக்கு அந்த பாதிப்பு நடந்திருக்கலாம். இந்த புனர்வாழ்வு முகாம்களில் இருந்த பெண்களை பற்றி அவதூறு பரப்புறவர்களுக்கு எதிராக மாநகட்ட வழக்கு போடுவோம், கட்டாயம் போடுவோம். ஆனால் எனக்கு அவருடைய பேர் தெரியாம நான் தேடி எடுத்து போடுவோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்க மானத்தராம இருக்கிறோம். இந்த 2000 பெண்களின் சமுதாயத்தில் இணைக்கப்படக்கூடாது, திரும்ப இவர்கள் வாழக்கூடாது, திரும்ப இந்த பெண்கள் மரியாதையோட தெரியக்கூடாதுன்ற அந்த நல்ல எண்ணம் இவங்களுக்கு தமிழர் சிங்களவன் சொல்ல மாட்டாங்க கதை. அதை விட நான் சொல்றேன், இந்த மாதிரியான மானக்கடான கதைகளை உன்னுடைய தங்கச்சி, உன்னுடைய அக்கா, உன்னுடைய அம்மா துறையில இருந்தா நீ சொல்லுவியா? சொல்லி இருப்பியா? தமிழ் பெண்களை இழிவுபடுத்துறோம் வேற ஒருத்தரும் இல்லை, தமிழன் தான். இன்றைக்கும் பாருங்க, நான் வேணும்னா இதில் ஒரு எதிர்கருத்துக்களை எனக்கு விசுவாசம் ஊடகங்களும் இந்த நல்லிணக்கத்துக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கு என்று தெரியாதல்ல. ஆனால் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். யார் என்று கேட்டால் இந்த கைகால இழந்தவர்கள். தமிழினிக்கும் அல்லது சிவராதிக்கும் இயக்கத்துக்கு வழியால் வந்து கேன்சர் வரையில அவங்க அங்கே இருக்கைகளே அவங்களுக்கு கேன்சர் தான். புனர்வாழ்வு முகாமுக்கு போனாங்க, சிறையில் போனாங்க, எதையோ கொடுத்து அவங்களுக்கு பழதாக்கி போட்டாங்க, அதான் வழியால் வந்து சேர்த்து போனாங்கன்னு சொல்லுவோம். அந்த சிவகௌரி என்ற பிள்ளையை நாங்கள் பாரிய வேலைகளுக்கே எடுக்கிறீங்க. அவருக்கு கொடுத்திருந்ததே வேறு ஒரு பொதுவான வேலையை எடுத்தோம்னா அவள் ஏற்கனவே நோயாளி தான். நோயாளி என்றபடியாக தான் நம்ம அவ்வளோ பாதுகாப்பாக பாதிக்கப்பட்டா. அந்த இறந்த 3 பெண்களும் எனக்கு தெரியாது, அங்கே எங்கேயுமே நோயாளி தான். இப்ப தேவையில்லை அந்த மதம் யார் கிளப்புறீங்க? நல்லிணக்கம் தேவையில்லை கிளப்புறீங்க. இதே